இந்த கோவ சுஜா விட மாட்டேன் நிற்கிறாங்க. என்ன செய்யாது? என்ன செய்யாது? சரியே, எனக்கு நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, கேட்க ஆக்கலா கேட்க முடியாது. ஏன்னா, என் வீண் பிரச்சனை. அதனால நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். உங்கள்ட்ட இருந்து பதில் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், யாரோ சின்ன பிள்ளைங்கள சொய்யிறாங்கன்ட்டு. சரியே, அப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள்ட்ட ஃப்ரெண்டோ, ஃபேமிலி மெம்பரோ சின்ன பொம்பளை பிள்ளைங்களோட சொல்லிடாதுண்டு. அப்போ அது தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க பார்ட்டி வச்சா நீங்கள் பார்ட்டிக்கு போவீங்களே. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்களே. அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டால் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களே. ஏன் அவங்களோட ஃபேமிலியை இருந்தால் நீங்கள் அவங்களோட ஃபேமிலியாக இருப்பீங்களே. இது ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு கணக்கு ஆக்களை தெரியும். அவங்க they do the same thing. நான் கணக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இந்த சொரிய ஆள் ஆப்வியஸ்லி கன விஷயம் அவங்களுக்கு நடக்கணும். ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களோட சொரிய ஆளுன்னு தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குறாங்கல்ல, அவங்கள என்ன செய்யாது? அதை விட கூட கொடுமையான இது என்னென்னா, அதில் பாதி பேருக்கு பொம்பளை பிள்ளைங்கள் இருக்கிற தாங்களே பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கொண்டு இப்படியான ஆக்களோடு செய்கிறாங்க. அப்போ இது நாங்கள் கல்ச்சுரல் ப்ராப்ளம் என்று சொல்லாதா, இல்லை அவங்களுக்கு தேப்பனாக இருக்க தெரியாதுன்னு சொல்லாதா, இல்லை தமையனாக இருக்க தெரியாதுன்னு சொல்லாதா, இல்லை யாரோ முந்தி எனக்கு சொன்ன மாதிரி அவங்க எங்க மேலே சொல்லியலை தானே பாதாளை தூக்கின்னு சொல்லாதா. இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் எனக்கு. அண்ட் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை காப்பு போயிட்டு வந்தேன் நான். அண்ட் ஒரு மத்தியானம் எடுத்தது விட்டு வேற. அண்ட் இப்போ ஒரு மத்தியானமாக தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஆப்வியஸ்லி பொம்பளை பிள்ளை, எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க. நான் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கதைக்காது. இப்படியான விஷயமால தான் நான் சரணம் தொடங்கி வச்சிருக்கிறேன். அண்ட் எங்களோட கல்ச்சர் ஹேஸ் டு பி பெட்டர். our culture has to be better. ஏன்னா நான் யோசிக்கிறேன் என்னென்னா, அந்த சொரிய ஆள், அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களோட சொரிய ஆள், அவங்க அடுத்த ஜென்மத்தில் சிலோன் இல்லை இந்தியாவில் அந்த ரோட்டில் போகிற வர இடத்துல நாயாக வருவாங்களேண்டு இந்த ரீஇன்கார்னேஷன் இதன்படி. ஆனால் அது அவங்கள பற்றி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க கற்பாம்பூச்சி மாதிரி தான் வருவாங்க. இட்ஸ் டிஸ்கஸ்டிங் பிஹேவியர். ஆனால் அது நான் கூட யோசிக்கிறேனோ, ஏன்னா நீங்கள் கனவே சொல்லுவீங்க சுஜா, இது இல்லா எல்லா கோணர்லையும் நடக்குது, பேருக்கு தெரியும் இப்படி இப்படி ஆக்கல்ண்டு தெரிஞ்சோன்னா அது சரின்னு நான் சொல்லல. That's the problem. That is the problem. I don't know. And நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் அந்தந்த ஆக்களோட போய் கத்த முடியாது. அப்போ அதால் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்க போகிறேன். பிகாஸ் this is what happens.